வீட்டில் பூஜைகள் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆடி மாதம் நல்லா வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சு ஆவணியும் பிறந்துருச்சு. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி வந்து சாப்பிட்ணும். ஏன்னா ஆடி மாதம் காற்று மழை வந்து பெய்யுது, சில சமயம் வெயில் அடிக்குது, கிளைமேட் மாறி மாறி வரனால எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து அந்த கதகதப்பு இருக்குது. அதே மாதிரி சளி வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிருது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி மிளகு ரசம், தூதுவளை ரசம், அப்புறம் நண்டு கிரேவி, நண்டு ரசம், நண்டு சூப்பு இந்த மாதிரி வச்சு குடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்டு பெப்பர் கிரேவி தான் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்கும், நண்டு மசால் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். நண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் வந்து வச்சிடணும் அப்படியே. அதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து சேர்க்கறதுக்காக, தாளிப்பு எல்லாம் செய்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்யும்போது கொஞ்சம் நிறையவே எப்பவும் செய்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, வரமிளகா இது வந்து கிள்ளி போட்டு நல்லபடியாக வந்து வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். நமக்கு பொதுவாக வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நண்டுலேயும் வந்து சேர்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதுதான் வந்து சேர்ப்போம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம வந்து நண்டை வந்து ஆட் பண்ணிட்டு அந்த மசாலாவோட நல்லா பெரட்டிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து இந்த அளவு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். மசாலா ஃபுல்லாக இறங்கணும். நண்டு வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து கடைசியாக ஆட் பண்ணால் போதும். அந்த கொதிக்கிற சூட்லேயே வந்து பெப்பர் வந்து நல்லா வந்து ஸ்பைஸியாக வந்து அதில் ஆட் ஆகிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது ரொம்பவே நல்லா இருந்தது. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க வந்து நண்டு சாப்பிடுவாங்களாங்கிறத சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து யோகி வந்து நண்டு சாப்பிடுவான். அவனே வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவான். கொஞ்சமாக வந்து கிரேவி பதத்துக்கு வரணுங்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்களும் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த நண்டு கிரேவியை நம்ம ரைஸுக்கும் இல்லை சப்பாத்தி இல்லை வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் இந்த வீடியோவுக்கு மேலே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.